ஹாய் பானி டெக் சேனலின் அன்பான வணக்கங்கள். ஹாய், இந்த செக்ஷனில் நம்ம வந்து ரியாக்டிவ் பவர் காம்பன்சேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக எஸ்விசி அண்ட் ஸ்டேட்காமை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்விசினா என்னன்னு பார்க்கலாம். எஸ்விசி பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வார் காம்பன்சேட்டர். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம பவர் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இன்னொரு ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்மோனிக் ஃபில்டர், டிஎஸ்சி அண்ட் டிஎஸ்ஆர் இந்த காம்போனன்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கும். இதில் டிஎஸ்சினா என்னன்னா தைரிஸ்டர் சுவிட்ச்டு கெப்பாசிட்டர், டிஎஸ்ஆர்னா என்னன்னா தைரிஸ்டர் கண்ட்ரோல் ரியாக்டர்னு சொல்லுவாங்க. இந்த டிஎஸ்சி எப்போ வந்து ஆப்ரேஷனுக்கு வரும்னா பவர் ஃபேக்டர் வந்து லேக் ஆகிடுச்சுன்னா இந்த டிஎஸ்சி ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆகி அதை வந்து காம்பன்சேட் பண்ணிடும். அதேமாரி பவர் ஃபேக்டர் ஹையாக இருந்துச்சுன்னா டிஎஸ்ஆர் ஆன் ஆகி நம்மளுக்கு கரெக்டாக ரெடியூஸ் பண்ணி நார்மலுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம இப்போ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஹெவி லோடு நம்ம பவர் சிஸ்டத்தில் கனெக்ட் ஆகிருக்கு. சடனாக லோடு லாஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சடனாக லோடு லாஸ் ஆகக்குள்ள என்ன ஆகும்னா நம்மளுக்கு பவர் ஃபேக்டர் வந்து ஹை ஆகிடும். இந்த ஹை ஆன உடனே நம்மளுக்கு டிசிஆருக்கு கமாண்டு போய் நம்ம டிசிஆர் வந்து சுவிட்ச் ஆன் ஆகும். ஆன் ஆனவுடனே ஒன்ஸ் டிசிஆர் ஆன் ஆனவுடனே நம்மளுக்கு வந்து பவர் ஃபேக்டர் வந்து திருப்பி ஹையானது வந்து ரெடியூஸ் ஆகி நார்மல் லெவலுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நார்மல் வந்துட்டது பிறகு டிசிஆர் வந்து திருப்பி சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். இந்த அதர் கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹை இண்டக்டிவ் லோடில் நம்ம பவர் சிஸ்டம் கனெக்ட் ஆகிருக்கிறப்ப நம்மளுக்கு லேகிங் பவர் ஃபேக்டரில் போவோம். இந்த டைமில் என்ன ஆகும்னா டிஎஸ்சி வந்து ஆன் ஆகி நம்மளுக்கு பவர் ஃபேக்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக யூனிட்டி பவர் ஃபேக்டர் வந்த பிறகு டிஎஸ்சி வந்து ஆஃப் ஆகிடும். இந்த ஆப்ரேஷன்லேருந்தே நம்மளுக்கு இதை பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. என்னன்னா இதோட மெயின் ஆப்ரேஷனே வந்து சுவிட்சிங் தான். பவர் ஃபேக்டர் லேக் லீட் ஆச்சுன்னா கரஸ்பாண்டிங்லாம் டிஎஸ்சி இல்லைனா டிசிஆரை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுது. இது வந்து எஸ்விசி. இதுதான் இதோட மெயின் ஒர்க்கிங். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட்காமை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டேட்காம் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் சிங்க்ரனைஸ் காம்பன்சேட்டர். நம்ம வந்து இப்போ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டத்தில் கப்ளிங் டிரான்ஸ்ஃபார்மர் மூலிமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ரெண்டு. இன்னொரு ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்ட்டர் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா டிசி கெப்பாசிட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். இதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம டேரெக்டாக இதோட ஒர்க்கிங் பிரின்சிபலுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னே பார்த்த மாதிரியே தான். இப்போ லோடு சடனாக ரைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்ட்டர் வந்து ஆன் ஆகி வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்ட்டர் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு வந்து பவர் சிஸ்டத்தில் வந்து நம்மளுக்கு வந்து வோல்டேஜை வந்து இன்ஜெக்ட் பண்ணும். எப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் ஃபேஸ் ஆங்கிள் மேக்னிடியூடை வந்து கரெக்டாக வந்து டியூன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு லீடிங் பவர் ஃபேக்டரை வந்து ரெடியூஸ் பண்ணி நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணி இந்த யூனிட்டி பவர் ஃபேக்டருக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஒன்ஸ் யூனிட்டி பவர் ஃபேக்டர் வந்த பிறகு இந்த வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்ட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஹை இண்டக்டிவ் லோடில் வந்து லேக் ஆனாலுமே இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்ட்டரு வந்து திருப்பி வந்து வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த பவர் ஃபேக்டருக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மேக்னிடியூடும் ஆங்கிளையும் உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணி கரெக்டாக வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டரை வந்து திருப்பி வந்து லேக்லேருந்து திருப்பி மேலே கொண்டு வந்து யூனிட்டியில் வந்து நிறுத்திடும். ஒன்ஸ் யூனிட்டி வந்துருச்சுன்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்ட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ இதோடைய ஆப்ரேஷன்லேருந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மெயின் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா இது வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறத விட இதை வந்து முன்னாடி எஸ்விஎஸ் வந்து நம்ம சுவிட்ச் ஆன் சொல்லியிருப்போம். ஆனால் இதில் வந்து நம்ம இது சுவிட்ச் ஆன் சொல்கிறத விட அது வந்து சோர்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணுது. சோர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணுது. இப்போ நம்ம இந்த காம்பன்சேட்டரை வந்து நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு வாட்டர் பேஸ். இந்த வாட்டர் பேஸில் வந்து இப்போ தண்ணி வந்து லெவல் வந்து குறையுதுன்னு வச்சுங்க. அப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து தண்ணியை வந்து ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணி அந்த லெவலை மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ மெயின்டைன் பண்ணுறோம். ஒன்ஸ் இந்த லெவல் மெயின்டைன் ஆகிடுச்சுன்னா இந்த ஃபில் பண்ணுறது ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி இப்போ வாட்டர் லெவல் ரைஸ் ஆனாலுமே இந்த வாட்டரை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ரெடியூஸ் பண்ணி திருப்பி அந்த லெவல் மெயின்டைன் ஆனோன்னே திருப்பி அந்த நம்ம ஒர்க்கு ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதோட மெயின் கான்செப்ட் வந்து இந்த வாட்டர் லெவலை வந்து ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணுறது. இதே மாதிரி தான் பவர் சிஸ்டத்தில் வந்து நம்ம யூனிட்டி பவர் ஃபேக்டரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த காம்பன்சேட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம எஸ்விசிக்கும் ஸ்டேட்காமுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கிற பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்விசியில் டிஎஸ்சியும் டிசிஆரையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்காமில் பார்த்தீங்கன்னா
வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்ட்டரும் டிசி கெப்பாசிட்டரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எஸ்விசியோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோன்னா இது வந்து ஜஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணும். டிஎஸ்சி இல்லைனா டிஎஸ்ஆரை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி நம்மளுக்கு ரியாக்டிவ் அவுட்புட்டை வந்து கொடுக்கும். ஸ்டாட்காம் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம அவுட்புட் வோல்டேஜ் அந்த மேக்னிடியூடையும் ஃபேஸையும் வந்து நம்மளுக்கு வேரி பண்ணி நம்மளுக்கு சோர்ஸோட இன்ஜெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து காம்பன்சேட் பண்ணுது. மூணாவது பார்த்தீங்கன்னா அதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்விசி வந்து லிமிட்டட் வோல்டேஜ் தான் நம்ம அதால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுவும் ஸ்டேட்காம் பார்த்தீங்கன்னா இதால் அதிக அளவுக்கு வோல்டேஜை வேரி பண்ண முடியும். ஆனால் இதோடைய டிசி கெப்பாசிட்டன்ஸும் அந்த வோல்டேஜ் சோர்ஸும் அதுக்கப்புறம் ரியாக்டிவ் கப்பில் பொறுத்து இதால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் மினிமம்லேருந்து மேக்ஸிமம் வரைக்கும். இதோட ரெஸ்பான்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா எஸ்விசி வந்து மில்லி செகண்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸ்டாட்காம் மைக்ரோ செகண்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணும். எஸ்விசி யூஸ் பண்ணக்குள்ள அதிகமாக ஹார்மோனிக் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக ஹார்மோனிக் ஃபில்ட்ரு வச்சாகணும். ஆனால் ஸ்டாட்காம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற லெவலை பொறுத்து ரொம்ப ஹை லெவலில் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வச்சாகணும். கொஞ்சமாக யூஸ் பண்ணோன்னா காம்போனண்ட் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்ததுன்னா அங்கே ஹார்மோனிக் கெப்பாசிட்டர் வைக்காமல் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ டிசி காம்பன்சேட்டர் பார்த்தீங்கன்னா எஸ்விசியில் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது. அதேமாதிரி வோல்டேஜ் ரிப்பிள் கொஞ்சம் மினிமமாக இருக்கும். ஆனால் ஸ்டாட்காமில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரிப்பிளும் அதிகமாக இருக்கும். டிசி காம்போனண்ட்டும் சோர்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட் எஸ்விசி வந்து விலை அதிகம்தான். ஆனால் ஸ்டாட்காமை கம்பேர் பண்ணக்குள்ள அது விலை கம்மி. ஸ்டாட்காம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விலை அதிகம். நம்ம இப்போ ஃபைனலாக வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். இப்போ அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து வோல்டேஜ் ரெகுலேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் ட்ரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதேமாரி சிஸ்டம் ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. பவர் ஃபேக்டர் கரெக்ஷனுக்கு ரொம்ப தேவை இந்த பவர் ஃபேக்ஷன் கரெக்ஷன் பண்ணுறதுனால பவர் சிஸ்டத்தில் நம்மளுக்கு லாஸஸ் ரெடியூஸ் ஆகுது. இதெல்லாம் தான் இதோட அட்வான்டேஜ். என்ன தான் அட்வான்டேஜ் இருந்தாலும் இதில் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னான்ட்டு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம டிசைனிங் ப்ராப்பராக பண்ணலைன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு அதிகமாக ரியாக்டிவ் பவர் வந்து சோர்ஸில் இன்ஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இது ஒரு அடிஷ்னல் காம்போனண்ட் தான். ஸோ இந்த காம்போனண்ட்னால நம்மளுக்கு காஸ்ட் வந்து ரைஸ் ஆகும். இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தேவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சடனாக லோடு சேஞ்ச் ஆகுது, சடனாக ஆஃப் அன் ஹவர் லோடு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த டைம்லாம் வந்து இந்த காம்பன்சேட்டரை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இது வந்து சுவிட்சிங் ஆக்ஷன் இருக்கிறதுனால நம்ம சோர்ஸில் வந்து அதிகமாக ஹார்மோனிக் இன்ஜெக்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. இந்த செக்ஷனோட நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரம் பர்னி டெக் சேனல். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.